ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி ஃபுட் லவர். இன்றைக்கி நம்மளோட சேனலில் பேபிகார்ன் சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. இந்த சூப் ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க பேபிகார்ன் சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கலாம். இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் ரொம்ப அதிகமாக சேர்க்க தேவையில்ல, சூப்புக்கு 2 ஸ்பூன் போதும். அடுத்ததான் பொடியாக நறுக்கின இஞ்சி 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். அடுத்து பொடியாக கட் பண்ண பூண்டு பல் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டும் எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் போல் வதங்கட்டும். நல்லா அதோட வாசனை வருங்க எண்ணெயில் வதக்கும் போதே. அடுத்துதான் சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 10 போல் பொடியை நறுக்கியிருக்குங்க, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயமும் வதங்கட்டும். இந்த சூப்புக்கு பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸும் நம்ம கூட சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் கேரட் பீன்ஸ் 2 எடுத்துருக்கேங்க. நீங்கள் காலிஃப்ளவர் கோஸ் எது வேணாலுமே சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். வெங்காயம் ஒரு நிமிஷம் போல் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற கேரட் சேர்த்துக்கலாம். ஒரு கேரட்டை பொடியாக நறுக்கியிருக்கேங்க, கேரட் சேர்த்துட்டு அடுத்ததான் பீன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 10 போல் எடுத்து நறுக்கியிருக்கேன். இந்த பீன்ஸையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு குடமிளகாய் பார்த்திங்கன்னா ஒரு குடமிளகாய் எடுத்துருக்கேங்க. எல்லோ கேப்சிகத்தையும் சேர்த்துக்கலாம். இது 3 நல்லா வதங்கட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது கூடவே 1 கப் அளவுக்கு பேபிகார்ன் சேர்த்துக்கலாம். இது போல் உதிர்த்து எடுத்துருக்கேங்க. பேபிகார்ன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கலாம். காய் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபுல்லாக வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க, ஒரு 50% வதங்கினா போதும். நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். அதனால் ஒரு 1/2 பதம் இல்லைன்னா 3/4 பதம் அளவுக்கு வதக்கத்திலே வேகிற மாதிரி வதக்கிக்கோங்க. ரொம்ப காயோட கலர் நிறம் வந்துட்டு மாறக்கூடாதுங்க. இப்போ நம்ம இது கூட ஃப்ளேவருக்காக பேபிக்கான கொஞ்சம் அரைச்சி சேர்த்துக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 கப் அளவுக்கு பேபிக்கான உதிர்த்து எடுத்துருக்குங்க. அதை சேர்த்துட்டு கொஞ்சமாக இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அரைச்சாச்சு. இது போல் நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாம் நம்மளுடைய பேபிகார்னு. இப்போ நம்ம இதை அந்த சூப்பில் சேர்க்கும் போது அந்த கார்னோட ஃப்ளேவர் நல்லா இருக்குங்க. பாருங்கள், வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வதங்கிட்டுருக்கு. இந்தளவு வதங்கினா போதுங்க, லைட்டாக கலர் மாறினா போதும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேபிகார்ன் இதில் சேர்த்துக்கலாம். இப்படி அரைச்சி சேர்க்கும் போது அந்த சூப்பில் பேபிகார்னோட ஃப்ளேவர் நல்லா இறங்கும். சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததாக நம்ம சூப்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேங்க. நீங்கள் தண்ணி எவ்வளோ வேணுமோ உங்களுடைய தேவைக்கு சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேங்க எக்ஸ்ட்ரா. நம்ம வெஜிடபிளுக்கு தகுந்த போல் தண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்ததான் சூப்புக்கு தேவையான அளவு 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாகவே சேருங்க, குடிக்கிறதுக்கு நம்மளுக்கு உப்பு அதிகமாக இருக்கக்கூடாது. உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம சூப்பை கொதிக்க விட்டுடலாம். ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. அடுத்ததான் 2 ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு எடுத்துக்கலாம். சோள மாவு சேர்க்கும் போது நம்மளுக்கு நல்லா கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா இது போல் சுத்தமாக கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. இது நம்ம கொதிச்சிட்ருக்கிற இந்த பேபிகார்ன் சூப்பில் சேர்க்க போகிறோம். சூப் பார்த்திங்கன்னா நல்லா கொதி வர ஆரம்பிக்குது. ஃபஸ்ட் கொதி வந்துட்டுருக்கு பாருங்கள். மேலே நல்லா நுரைச்சி பொங்குது. நம்ம பேபிகார்ன் அரைச்சி ஊற்றுனதுனால இந்த மேலே பொங்குறதை நீங்கள் எடுத்தும் விட்டுடலாம், இல்லைன்னா அப்படியேவும் விட்டுடலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. இன்னும் ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் மேலே ஆயிருக்குங்க. இப்போ நம்ம இந்த சோள மாவு தண்ணி சேர்த்துக்கலாம்.
சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விடுங்க. நம்ம இதை கரைச்சி ஊற்றுனதுக்கப்புறமா அந்த சூப்போட டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா சூப்பராக வருங்க. பாருங்கள், நல்லா கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. நல்லா இது போல் கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது தாங்க. அவ்வளோதான், நம்மளுடைய பேபிகார்ன் சூப் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு குடிக்க வேண்டியது தாங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் பேபிகார்ன் சூப் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு கடைசியாக வேணும்னா கொஞ்சமாக இதில் பெப்பர் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பெப்பர் எதுவும் சேர்க்கலை.